வணக்கம். இன்று மரியாதைக்குரிய நம் பாரத பிரதமர் அவர்களுக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நமது மகாகவி பாரதியாரை பற்றி புத்தகங்களை வெளியிட்டு அவரை பற்றிய நல்ல கருத்துக்களை அவர் பகிர்ந்திருக்கிறார். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி அவர்கள் பாரதியார் வழியிலேயே ஆட்சி செய்கிறார் என்பதை நாம் பெருமையாக எடுத்து சொல்ல முடியும். அவர் என்ன சொன்னார் என்றால், தனி ஒருவனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தினை அழித்திடுவோம் என்று சொன்னார். கரோனா காலத்தில் யாரும் உணவில்லாமல் இருக்கக்கூடாது என்பதற்காக 85 கோடி மக்களுக்கு தானியங்களை கொடுத்து இன்றும் அதை தொடர்கிறார் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள். அதே போல காகிதம் செய்வோம், கல்வி சாலைகள் அமைப்போம் என்று சொன்னார். கல்வி சாலைகள் அமைப்போம் என்பதற்கு புதிய கல்விக் கொள்கைகள் மூலம் பல கல்வி நிறுவனங்களை நிறுவிக் கொண்டிருக்கிறார். தொழிற்சாலைகள் அமைப்போம் என்று சொல்லி மேக் இன் இந்தியா, மேட் இன் இந்தியா என்று இன்று உலகம் முழுவதும் பாராட்டும் அளவிற்கு ஆலைகளை, தொழிற்சாலைகளை அவர் மேம்படுத்தி வருகிறார். அதே போல மீனை அளப்போம், விண்ணை அளப்போம் என்று அவர் சொன்னார். இன்று நாம் விண்கலங்களை அனுப்புவதில் உலக நாடுகளில் முதல் நாடாக இருக்கிறோம் என்பது மட்டுமல்ல, நிலவிற்கே நாம் சென்று விட்டோம். அதே போல காசி நகர் புலவர் தம் உரையை காஞ்சியில் கேட்க வைப்போம் என்று சொன்னார். இன்று மன் கி பாத் என்று மனதோடு பேசுகிறேன் என்று மக்களின் மனதை அறிந்து கொண்டு ஒவ்வொரு மாதமும் காசியின் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து வானொலி மூலம் இந்த பாரத தேசத்து மக்களுக்கு உரையாற்றி கொண்டிருக்கிறார். ஆக பாரதி என்ன எல்லாம் கனவு கண்டாரோ அதை நமது பாரத பிரதமர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அதனால் அவர் தமிழ் உலகம் நமது பாரத பிரதமரை போற்றும், பாரதி போற்றுவான் என்று சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.